தமிழ்நாட்டில் கிழக்கு தொடர்ச்சி மலையில் அமைந்திருக்கும் கொல்லிமலை, பச்சை மலை, சேர்வராயன் மலை, கல்வராயன் மலை, ஜவ்வாது மலைகளில் ஊழியம் செய்த திரு ஜெசிமன் பிராண்ட் மற்றும் அவரது துணைவியாரான ஈவ்லின் பிராண்ட் அம்மையார் அவர்களின் வாழ்க்கை வரலாற்றையும், இந்த தம்பதியினர் மலை மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கிறிஸ்துவின் நற்செய்தியை எவ்வாறு அறிவித்தனர் என்பதை பற்றி காண்போம். 1885 ஆண்டு இங்கிலாந்தில் செல்வ செழிப்பான குடும்பத்தில் பிறந்தார். இவர் தகப்பனார் பிள்ளைகளின் ஆவிக்குரிய ஜீவியத்தை குறித்தும் வேதத்தை போதிப்பதிலும் அக்கறை கொண்டவராக இருந்தார். சிறுவனான ஜெசிமன் தன் சபை போதகரை சந்தித்தல். பாஸ்டர் பிரவுன், பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஜெசிமன் எப்படி இருக்கிற? நான் நல்லா இருக்கேன் பாஸ்டர். இன்னைக்கு ஸ்கூல் லீவ், அதான் நான் சர்ச்சில் ப்ரேயர் பண்ண வந்தேன். சரி, உனக்காக ஒரு சின்ன ஜெபம் பண்ணிட்டா? அன்புள்ள சுவாமி, மறுபடியும் ஆண்டவரே, இந்த ஜெசிமன் வாழ்க்கையில் நீர்தாமே என்ன சித்தம் வைத்திருக்கீங்களோ அந்த சித்தத்தை நீர்தாமே நிறைவேற்றுங்க. கர்த்தராகிய இயேசுவே சீக்கிரம் வாரும், இயேசுவின் நாமத்தில் ஆமென். தேங்க்யூ பாஸ்டர். தனது 14 வயதிலேயே தன்னை கிறிஸ்துவுக்கென்று அர்ப்பணித்த ஜெசிமன் தனது 20ஆம் வயதில் அவரது ஊரில் நடைபெற்ற மிஷனரி கூட்டத்தில் பங்கு பெற்றார். செய்திக்கு முன்னாடி ஒரு சின்ன ஜெபம் பண்ணலாம். அன்புள்ள சுவாமி, மறுபடியும் ஆண்டவரே, இந்த செய்தியில் கூட உடைய கரத்தை நீர்தாமே எங்களுக்கு மத்தியில் வைங்க சுவாமி. நீர்தாமே பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தில் கேட்குறோம் சுவாமி, ஆமென். இந்தியா, சீனா போன்ற இருண்ட தேசங்களில் தேவனை அறியாத எவ்வளவோ ஜனங்கள் நித்திய நரக அக்னிக்கு போயிட்டுருக்காங்க. அவங்களுக்கு தேவனுடைய சத்தியத்தையும் தேவனுடைய வெளிச்சத்தையும் தேவனுடைய பிரசன்னத்தையும் கொண்டு போக நீங்கள் ஆயத்தமாக இருக்கீங்களா? எவ்வளோ லட்சக்கணக்கான ஜனங்கள் நித்திய நரக அக்னி, அதாவது நரகத்துக்கும் தேவனே என்ன யாருன்னே தெரியாதவங்களுக்கு, அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு தேவனுடைய சத்தியத்தை கொண்டு போக நீங்கள் ஆயத்தமாக இருக்கீங்களா? அவங்களுக்கு ஆத்மா இருக்குது, உங்களுக்கு தெரியுமா? அவங்களுக்கு ஆத்மா இருக்குது. அவங்க தேவனுடைய வார்த்தையையும் தேவனுடைய சத்தியத்தையும் தேவனுடைய வெளிச்சத்தையும் அறிந்து கொள்ளணுமே. அதுக்காக உங்களில் வாலிபனே, வாலிப பிள்ளையே, யாராவது ஆயத்தமாக இருக்கீங்களா? ஜெபம் பண்ணலாமா? அன்புள்ளையே சாமி, இவங்க இறுதியத்தில் கூட நிதமை பேசுங்க தேவா. அந்த இருண்ட தேசங்களில் எவ்வளோ ஆத்துமாக்கள் ஆண்டவரே தேவனை அறியாமல் அழிந்து கொண்டிருக்காங்களே, அவங்களுக்கும் ஆத்மா உண்டு, அவங்களுக்கும் இரட்சகர் தேவை, அவங்களுக்கும் நீதியுள்ள தேவன் தேவை என்ற உணர்வை இவங்களுக்கு கொடுங்க சாமி. இவங்க தேவனுடைய வெளிச்சத்தையும் தேவனுடைய சத்தியத்தையும் கொண்டு போகட்டும். நீர்தாமே உதவி செய்யுங்க. இவங்க இதயத்தில் நீர்தாமே பேசு எங்களோடு. வேலாவட்டி இயேசு நாமத்தில் கேட்குறோம் சாமி, ஆமென். இதை கேட்ட ஜெசிமன் இருதயத்தில் பாரம் கொண்டவராய் தன்னை மிஷனரியாக அர்ப்பணித்தார். பாப்டிஸ்ட் மிஷனில் தன்னை மிஷனரியாக இணைத்து கொண்டு 1 வருடம் மருத்துவ கல்வி பயின்ற அவர் தனது 22ஆம் வயதில் மிஷனரியாக தனது செல்வ செழிப்பான வாழ்க்கையை உதறிவிட்டு 1907ஆம் ஆண்டின் இறுதியில் தமிழ்நாட்டின் சென்னைக்கு கப்பலில் வந்தார். சென்னை வேப்பேரியில் இருந்த பாப்டிஸ்ட் மிஷனில் இருந்து தமிழ் மொழி கற்க ஆரம்பித்தார். கடினமான மொழி, ஆனால் ஆத்துமாக்களிடம் அவர்கள் தாய்மொழியிலேயே சத்தியத்தை சொல்ல தாகம். மிஷனரிகளுக்கு வழங்கப்படும் 2 வருட மொழிபெயர்ச்சியில் தமிழ் மொழி கற்றுக்கொண்டார். பின்பு ஜெப கூட்டங்களிலும் ஞாயிறு ஆராதனையிலும் பிரசங்கிக்க ஆரம்பித்தார். 1909ஆம் ஆண்டு தனது 24ஆம் வயதில் சேலம் மாவட்டம் சேந்தமங்கலத்திற்கு அனுப்பப்பட்டார். அவர் தங்குவதற்கு ஒரு குடிசை கொடுக்கப்பட்டது. அந்த குடிசையில் எலி தொல்லைகள் அதிகம் இருந்தது. ஜெசிமன் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் ஒரு சிறிய ஆஸ்பத்திரியை சேந்தமங்கலத்தில் தொடங்கி மருத்துவ சேவை செய்து இயேசுவின் அன்பை வெளிப்படுத்தினார். அந்த நாட்களில் பரவிய கொள்ளை நோய்களான பிளேக் மற்றும் காலரா போன்ற நோய்களிலிருந்து அநேகருடைய உயிரை ஜெசிமன் பிராண்ட் காப்பாற்றினார். வாங்க ஐயா, எங்கேருந்து வரீங்க? உட்காருங்க.
ஐயா, நான் கொல்லிமலையிலேருந்து நடந்தே வரேன். ஒரு வாரமாக வயிற்றுப்போக்காக இருக்குது. குணமாக மருந்து இருந்தால் கொடுங்க ஐயா. அப்படியா? சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த டேப்லெட் எடுத்துக்கோங்க, கொஞ்சம் ஓய்வு எடுங்க, சீக்கிரம் சரியாயிரும். ஜெசிமன் அந்த மலைவாழ் மனிதனிடம் காண்பித்த அன்பு அவரை வெகுவாய் கவர்ந்தது. ஐயா, நீங்கள் எங்கள் மலைக்கு வரமாட்டீங்களா ஐயா? எங்கள் வறுமை ரொம்ப கொடியது, மருத்துவ வசதி எதுவுமே இல்லை. நீங்கள் எங்கள் மலைக்கு வாங்க ஐயா. அப்படியா? கண்டிப்பாக வரேன், உங்கள் மலைக்கு கண்டிப்பாக நான் வரேன். நன்றிங்க ஐயா. அந்த மலைவாழ் மனிதனின் அழைப்பு தேவனுடைய அழைப்பாகவே ஜெசிமனுக்கு தெரிந்தது. அன்றிலிருந்து தனது எண்ணம், பேச்சு, யோசனை எல்லாம் கொல்லிமலைதான். வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத ஜனங்களை சந்தித்து எப்படியாவது கிறிஸ்துவின் அன்பை சொல்ல வேண்டும் என புறப்பட்டார் ஜெசிமன் பிராண்ட். ஐயா, யாரை பேண்ட் சட்டை போட்டு வந்திருக்கேன்? வாங்க, நம்ம எல்லாரும் சீக்கிரமாக ஓடிடலாம். குழந்தைகளே, ஓடாதீங்க, இவர் கண்டு பயப்படாதீங்க. இவர் மருத்துவர் தான். எவ்வளோ நாளாக நான் ஜெபித்தேன். இந்த கொல்லிமலை என்னுடைய தரிசன பூமி, என்னை இங்கே கொண்டு வந்துட்டீங்களே, உங்களுக்கு ரொம்ப நன்றி ஏசப்பா. தான் எடுத்து சென்றிருந்த மருத்துவ பெட்டியின் துணையோடு அநேகருக்கு மருத்துவ உதவி செய்து இயேசுவின் அன்பை கூறினார் ஜெசிமன் பிராண்ட் அவர்கள். 1911 ஆண்டு கொல்லிமலையை குறித்த ஜெசிமனின் கட்டுரை இங்கிலாந்தில் அநேகருக்கு ஆத்தும ஆதாய பாரத்தை ஏற்படுத்தியது. அதில் ஒருவர் ஈவ்லின் என்ற செல்வாக்கான குடும்பத்தில் பிறந்த பெண்மணி ஒருவர். இந்த ஈவ்லின் ஜெசிமனை போல எல்லா செல்வத்தையும் உதறிவிட்டு இந்தியாவில் தேவ பணி செய்ய ஒப்பு கொடுத்தார். ஆத்ம பாரத்தோடு இந்தியா நோக்கி பயணம் செய்தார் ஈவ்லின். நீலகிரி மலையில் உள்ள குன்னூரில் தமிழ் மொழியை கற்றுக்கொண்டார். 1912 வருடத்தில் தனது 27ஆம் வயதில் ஜெசிமன் பிராண்டுக்கு ஒரு அருமையான வாய்ப்பு கிடைத்தது. ஜெசிமன், நீங்கள் இங்கிலாந்து சென்று மருத்துவ பட்டப்படிப்பினை படிப்பதற்கு சங்கம் உங்களுக்கு ஒரு வாய்ப்பளிக்கிறது. இங்கிலாந்தில் மருத்துவ படிப்பா? அது இப்பொழுதா? டாக்டர் பட்டமா அல்லது கொல்லிமலை ஊழியமா? நீங்களே முடிவு செய்யுங்கள். உங்கள் முடிவினை விரைவில் சொல்லுங்கள். இந்த கொல்லிமலை மக்களை விட்டு நான் எப்படி போவேன்? இவர்களுக்கு மருத்துவ உதவி செய்ய யாருமே இல்லை. இப்போ எனக்கு மேல் படிப்புக்கெல்லாம் அவசியமே இல்லை. எனக்கு இந்த கொல்லிமலை மக்கள் தான் வேண்டும். சரி ஜெசிமன், உங்கள் விருப்பத்தை சங்கம் அங்கீகரிக்கிறது. மிஷனரியாக கொல்லிமலையில் உள்ள வாழவந்தி என்ற இடத்தில் மருத்துவ சேவை மற்றும் ஊழியம் செய்ய சங்கம் உங்களை நியமிக்கிறது. போய் வாருங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களோடு கூட இருப்பாராக. ஜெசிமன் பிராண்ட் கொல்லிமலையில் உள்ள வாழவந்தியை வந்து அடைகிறார். ஐயா, இங்கே ஒரு குடிசை காலி இருக்குன்னு சொன்னாங்க. ஆமாம், இருக்குது. அதுக்கு என்ன இப்போ? ஐயா, அது கொஞ்சம் வாடகைக்கு கொடுத்தீங்கன்னா. இவருக்கு நம்ம ஊரில் என்ன வேலை? சரி, கொடுத்து விடுவோம். சரி தம்பி, வீட்டெல்லாம் இருக்குது, இந்த வாடகைலாம் கரெக்டாக கொடுத்துரு. கொடுக்கலன்னா அவ்வளோதான், பார்த்துக்க. சரிங்க ஐயா, நான் கரெக்டாக கொடுத்துருவேங்க ஐயா. அந்த பயம் இருக்கட்டும். அந்த ஊர் தலைவர் கொடுத்த சிறிய ஓலை குடிசையில் தங்கி அங்கிருந்த கிராமங்களுக்கு சென்று நோயாளிகளுக்கு சிகிச்சை அளித்தும் கர்த்தரை அறிவித்து ஊழியம் செய்ய தொடங்கினார் ஜெசிமன் பிராண்ட். 1913 வருடம் ஆகஸ்ட் மாதம் சேந்தமங்கலத்தில் ஜெசிமனுக்கும் ஈவ்லினுக்கும் ஆலயத்தில் திருமணம் நடந்தது. திருமணம் நடந்த அன்று மாலையே திருமண தம்பதியினர் கொல்லிமலையை நோக்கி பிரயாணத்தை ஆரம்பித்தார்கள். அநேக மெடிக்கல் கேம்புகள் மூலம் கிராமங்களை சந்தித்தனர். கிட்டத்தட்ட 10 நாட்கள் ஒரு பகுதியில் தங்கி மெடிக்கல் கேம்புகள் நடத்தினார்கள். அந்த நேரத்தில் அந்த கிராமங்களில் இருக்கும் ஆடு அல்லது மாட்டு கொட்டகைகளே அவர்களுக்கு தங்கும் இடமாக இருந்தது. ஊர் மக்களே, உங்கள் மனசில் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? இத்தனை நாள் என் பேச்சை கேட்டு நடந்துட்டு இருந்தீங்க. நான் சொன்ன எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருந்தீங்க.
ஆனால் இப்போ அவன் வந்தவனே என்னை கழட்டி விட பார்க்குறீங்களா? அந்த இயேசுவை கும்பிட்டீங்கன்னா, அவன் பேச்சை கேட்டிங்கன்னா உங்கள் எல்லாரையும் ஒன்றும் இல்லாத பண்ணிடுவேன். ஊருக்குள்ளேயே வர விட மாட்டேன். ஜாக்கிரதை. எங்களுக்கு அந்த வெள்ளைக்கார ஜெசிமனும் வேணாம், இயேசுவும் வேணாம். ஊர் தலைவர் நீங்கள் மட்டும் போதும். இயேசு இந்த ஜனங்களை தம் பக்கம் இழுக்க வல்லவராயிருக்கிறார். 1919 ஆண்டு மீண்டும் ஒரு விஷக்காய்ச்சல் பரவத் தொடங்கியது. விஷக்காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட மக்களை மலை மேலுள்ள பாறையில் போட்டு விடுவார்கள். நோய் நீங்கி உயிரோடு இருந்தால் மீண்டும் அவர்கள் கிராமத்துக்குள் அனுப்பப்படுவார்கள். அதனால் அந்த பாறை சீக்கு பாறை, சிக் மவுண்ட் என்று அழைக்கப்பட்டது. ஐயா என்கிட்ட வராதீங்க, அம்மா என்கிட்ட வராதீங்க, கிட்ட வராதீங்க, வேண்டாம், தயவு செஞ்சு வராதீங்க, வேண்டாம். ஐயா, எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் அந்த விஷக்காய்ச்சலுக்கு இறந்துட்டாங்க. எனக்கு அப்பா இல்லை, எனக்கு அம்மாவும் இல்லை, எங்களை காப்பாற்ற யாருமே இல்லை. நாங்கள் இருக்கிறோம். இனிமேல் நாங்கள் தான் உங்கள் அம்மா அப்பா. ஐயா எங்கள் அப்பா தான் உங்கள் ஊழியத்துக்காக செயல்பட்டார். உங்களை இந்த இடத்த விட்டு கிளப்ப நிறையா சதி பண்ணார். எங்களை எப்படி நீங்கள் ஏற்றுக்க முடியும்? இயேசு கிறிஸ்துவினுடைய அன்புதான் மகனே. இவ்வாறு ஜெசிமன் ஈவ்லின் தம்பதியினர் ஊர் தலைவன் மகனையும் மகளையும் தத்தெடுத்து வளர்த்தனர். ஜெசிமனுக்கு வாழவந்தியில் ஆலயத்தை கட்ட வேண்டும் என்ற ஆசை இருந்தது. அதற்காக இங்கிலாந்தில் இருந்து வந்த 30 பவுண்டில் ஒரு சிறிய ஆலயத்தை கட்ட ஆரம்பித்தார். சில ஆட்களே தனக்கு உதவியாக வைத்துக்கொண்டு தானே அந்த ஆலயத்தை கட்டினார். 1920 ஆண்டு டிசம்பர் 25 கிறிஸ்துமஸ் தினத்தில் ஆலயம் திறக்கப்பட்டது. கொல்லிமலையில் வாழ்ந்து வந்த அநேக ஏழை மற்றும் அனாதை குழந்தைகளை குறித்த பாரம் ஜெசிமனுக்கு இருந்தது. சிறு வயது கல்யாணம் அந்நாட்களில் அதிகம் இருந்தது. 4-5 வயது பெண் குழந்தைகளை வாலிப அல்லது பெரிய வயது ஆட்களுக்கு திருமணம் செய்து விடுவார்கள். ஆனால் அந்த மனிதன் வேறு பெண்களை தனக்கு வைத்து கொண்டு இந்த சிறு பெண்களை துரத்தி விடுவான். இவ்விதமான குழந்தைகள் அனாதைகள் போல் இருந்தார்கள். தான் இங்கிலாந்து சென்ற பொழுது பெற்ற உதவியை கொண்டு முதலில் பெண்களுக்கான விடுதியையும் பின்னர் ஆண்களுக்கான விடுதியையும் கட்டினார். இந்த விடுதியில் இருந்த குழந்தைகளை தங்கள் குழந்தைகள் போலவே ஜெசிமனும் ஈவ்லினும் வளர்த்தனர். மரிக்கும் தருவாயில் வியாதிப்படும் குழந்தைகளுக்கும் சிகிச்சை அளித்து விடுதியில் வைத்து பராமரித்து வந்தனர். கொல்லிமலையில் 9 பள்ளிக்கூடங்களை கட்டி அந்த ஜனங்களின் கல்வி அறிவை வளர்த்தார் திரு ஜெசிமன் பிராண்ட். மலை மக்களுக்காக தான் தங்கியிருந்த வீட்டையும் மருத்துவமனை போலவே பயன்படுத்தினார்கள். இவை எல்லாவற்றிலேயும் ஈவ்லின் அம்மையார் ஜெசிமன் பிராண்ட் ஐயாவிற்கு உறுதுணையாக இருந்தார்கள். ஒரு வருடத்தில் ஏறக்குறைய 25,000 பேருக்கு மருத்துவ சிகிச்சை அளித்தும் அவர்களுக்கு கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்தினார்கள். 600க்கும் அதிகமான அறுவை சிகிச்சைகள் கொல்லிமலை மக்களுக்காக செய்துள்ளனர் திரு ஜெசிமன் பிராண்ட் மற்றும் ஈவ்லின் பிராண்ட் அம்மையார். 1929 வருடம் மலேரியா காய்ச்சலால் பாதிக்கப்பட்டார் திரு ஜெசிமன் பிராண்ட். மருத்துவர்களும் ஈவ்லினும் எவ்வளவோ முயன்றும் காய்ச்சல் விடவில்லை. காய்ச்சல் ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த மாத்திரை கொஞ்சம் சாப்பிடுங்க, கர்த்தர் உதவி செய்வார். வேண்டாம் ஈவ்லின், தேவன் அவருடைய பரம வீட்டிற்கு அழைத்து கொண்டு போக நேரம் நெருங்கிவிட்டது. ஈவ்லின், நாம் 5 மலைக்கு போய் தேவனுடைய இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தை சொல்லணும்னு சொல்லி நம்ம கிளம்பணும். ஆனால் 2 மலைக்கு மட்டுமே நம்மளால் போக முடிந்தது. மீதி இருக்கிற 3 மலைக்கு நீ போவியா ஈவ்லின்? கண்டிப்பாக நான் போவேங்க. இயேசுவே,
ஐயோ என்னாச்சு? ஐயோ என்னாச்சு? இந்த கொல்லிமலை கர்த்தருடைய மலை ஆவதாக. இயேசுவே. ஐயா ஐயா, எங்கள் உயிரெல்லாம் நீங்கள் தான் காப்பாற்றுங்க, எங்களையும் விட்டு போயிட்டீங்களே ஐயா. நல்ல போர் சேவகன் தன் ஆத்மாவை நேசரின் கையில் ஒப்படைத்து கிறிஸ்துவுக்காய் நல்லதொரு போராட்டத்தை போராடி முடித்தார். ஜெசிமன் தான் கட்டின மர வீட்டின் அருகிலேயே கோதுமை மணியாக விதைக்கப்பட்டார். இயேசுவே, கோதுமை மணி நிலத்தில் விழுந்தது. மிகுந்த பலன் எப்போது ஆண்டவரே, எப்போது? திரு ஜெசிமன் பிராண்ட் அவர்கள் தனது சொந்த முயற்சியால் தேவாலயம், 9 பள்ளிகள், மருத்துவமனை, அனாதை பெண்கள் விடுதி, ஆண்கள் விடுதி போன்றவை அமைத்து கொல்லிமலை என்று அழைக்கப்பட்ட மரணமலையை மக்கள் வாழும் இடமாக மாற்றி காட்டினார். ஜெசிமன் செய்த சமுதாய சீர்திருத்த புரட்சி இன்றளவும் கொல்லிமலையில் நினைவு சின்னங்களாக நிற்கின்றது. விண்ணப்பம் தருகிறேன். அனுமதி கடிதம் கொடுத்துருக்குறேன். கொஞ்சம் தயவு செய்து எனக்கு ஊழியம் செய்கிறதுக்காக அனுமதி கொடுங்க. என்ன இவ்லின், இந்தியா செல்ல நீங்கள் 18 ஆண்டுகளில் எத்தனையோ முறை விண்ணப்பம் கொடுத்துட்டீங்க. ஸோ உங்கள் கணவர் இறந்துட்டாரு, நீங்கள் தனிமையாக பாதுகாப்பற்ற அந்த கொல்லிமலையில் உங்கள் ஊழியத்தை தொடர இயராது இவ்லின். தயவுசெய்து இந்த ஒரு முறை மட்டும் எனக்கு கொஞ்சம் பர்மிஷன் கொடுங்க. இத்தனை முறை நீங்கள் கேட்குறதுனால உங்கள் வாஞ்சையை சங்கம் பாராட்டுது. ஸோ நீங்கள் 70 வயது ஆகிவிட்டது. அதனால் நீங்கள் தனியாக சென்று ஊழியம் செய்வது ரொம்ப கடினம். ஸோ மிஷனரி சங்கம் இதற்கு அனுமதி வழங்கவே வழங்காது. தயவுசெய்து இந்த ஒரு முறை மட்டும் எனக்கு கொஞ்சம் கொடுங்களேன். சரி இவ்லின், இவ்வளோ முறை நீங்கள் கேட்டதுனால ஒரே ஒரு வருஷம் மட்டும் நீங்கள் கொல்லிமலையில் சென்று ஊழியம் செய்து திரும்ப நீங்கள் இங்கிலாந்துக்கே செல்லணும்னு சங்கம் உங்களுக்கு சொல்லுது. கொல்லிமலை, பச்சைமலை, சேர்வராயன் மலை, கல்வராயன் மலை, ஜவ்வாது மலை என 5 மலைகளுக்கு சுவிசேஷம் செல்ல நானும் என் கணவரும் உறுதிமொழி செய்திருந்தோம். ஆனால் எதிர்பாராத விதமாக என் கணவர் மரித்ததினால் 2 மலைகளுக்கு மட்டுமே சுவிசேஷம் செல்ல முடிந்தது. இன்னும் சத்தியம் அறியாத 3 மலைகள் உள்ளது. அங்கே இயேசுவின் அன்பை பற்றி சொல்லவே என் ஆத்துமா வாஞ்சிக்கிறது. தயவுசெய்து இந்த ஒரு முறை மட்டும் எனக்கு வாய்ப்பு கொடுங்களேன். ஓகே இவ்லின், உங்கள் வாஞ்சையை சங்கம் அங்கீகரிக்கிறது. நீங்கள் போய் வாருங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களோடு கூட இருப்பாராக. மிக்க நன்றி அம்மா. ஜெசிமன் இறந்து ஏறக்குறைய 20 ஆண்டுகளுக்கு பின்பு கொல்லிமலைக்கு வந்த ஈவ்லின் அம்மையார் தனது கணவரின் கடைசி வார்த்தையாகிய கொல்லிமலை கர்த்தருடைய மலை ஆவதாக என்ற ஆசையை நிறைவேற்ற துரிதமாய் செயல்பட்டார். அனுதினமும் 20 கிலோமீட்டருக்கு அதிகமாக நடந்து பல கிராமங்களை சந்தித்து கிறிஸ்துவின் நற்செய்தியை அறிவித்தார் ஈவ்லின் பிராண்ட் அம்மையார். 44 வயதே வாழ்ந்த திரு ஜெசிமன் பிராண்ட் அவர்கள் தனது வாழ்நாளில் 17 வருடங்கள் கொல்லிமலை மக்களுக்காக தியாகம் செய்து மலை மக்களின் தரத்தை உயர்த்தி இன்றளவும் மலை மக்களின் உள்ளத்தில் வாழ்ந்து வருகிறார். 70 வயதில் ஊழியத்தை துவங்கிய ஈவ்லின் அம்மையார் தனது கணவர் திரு ஜெசிமன் பிராண்ட் அவர்களின் கல்லறை அருகினில் கொல்லிமலையிலேயே கோதுமை மணியாக விதைக்கப்பட்டார். ஈவ்லின் அம்மையார் கொல்லிமலையின் 14 கிராமங்களிலுமே கிறிஸ்துவின் அன்பை கொண்டு சென்ற முதல் மிஷனரியாக மாறினார். அம்மையாரின் முதிர் வயதிலும் தனது சரீர பலவீனத்தின் மத்தியிலும் கர்த்தருக்காய் ரோடு வசதிகள் இல்லாத மலைப்பகுதிகளுக்கு கிறிஸ்துவின் அன்பை எடுத்து சென்றார். இதை பார்க்கும் சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவுக்காக எதையும் செய்ய துணிந்து நிற்கும் காலம் முடிந்துவிட்டது என்று நினைக்காதீர்கள். தேவ ஊழியர்கள் கால் வைக்காத இடங்களும் சுவிசேஷம் சொல்லாத இடங்களும் இன்னும் அநேகம் உண்டு. எங்கோ பிறந்த திரு ஜெசிமனும் ஈவ்லினும் செல்வ செழிப்பான வாழ்க்கையை விட்டு நம் தமிழ்நாட்டிற்கு வந்து கொல்லிமலை மக்களுக்காக அரும்பாடுபட்டு கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்தினார்களே. நீங்கள் கிறிஸ்துவின் அன்பை எடுத்துரைக்க ஆயத்தமாயிருக்கிறீர்களா? இயேசு கிறிஸ்துவின் வருகை மிகவும் சமீபமாயிருக்கிறது. ஆத்துமா ஒன்றும் ரட்சிக்காமல் வெறும் கையனாக நமது தேவனை காண்பது எப்படி? ஆத்மா